ஏன்னா இஸ்லாத்தினுடைய இதுலேருந்து மாறவே கூடாது. அது முழுக்க மாறுறதுக்குன்னு என்னை இறைவன் அவருக்கு பிறகு வச்சான். இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் தான் என்னை நீ கேள்வி கேட்க தகுதி இல்லாதன்ற சொல்லு என்னால் தாங்க முடியலையா. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்போவும் நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம், 5 ஆண்டுகள் அத்லட்டிக்கில் நான் தான் சாம்பியன். நான் நிற்கிறேன்னாலுமே வந்துச்சு சனியாய். எவனுக்கும் கிடைக்காது, எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா விடவே மாட்டேன், எனக்குன்னு ஒரு பாணி அப்படி தான் வச்சுருப்பேன். அதன்படி போவேன், எனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்டவனை பார்த்துட்டு நீ தகுதி இல்லாதவன்னாங்க. நான் ஒரு வகுப்பில் கூட செகண்ட் ரேங்க் கூட வாங்கினது இல்லையா. எனக்கு ஈக்குவலாக யாராவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னா கூட்டிகிட்டு போய் வச்சு மாற்றுவேன். அடுத்த வாட்டி நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே மண்ணை வாரி மூக்கில் கொட்டுவாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக வேண்டி. அப்படிப்பட்டவன் நான். என்னை பார்த்து தகுதி இல்லாதவன் சொன்னால் எப்படி இருக்கும். அப்போ தான் நினைக்கிறேன், எதை வச்சு அவங்க தகுதி இல்லைங்கிறாங்க. நான் பூனை திம்பேன், தவக்களை திம்பேன், வெள்ளை எலி திம்பேன், எல்லாம் எனக்கு எதுவுமே அத்துப்படி கிடையாது. அது இஸ்லாத்தில் அது ஹராம், கூடாது. அது கூடாததை நான் பயன்படுத்துறதுனால நான் ஹராமி. நான் ஹைவான் சொன்னால் விலங்கு, காட்டு மிருகம் அப்படின்னு பேசுவாங்க. நீ ஹைவான், நீ ஹராமி, நீயா கேள்வி கேட்குறா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு சுருக்குன்னு பட்டுச்சு. ஓஹோ, இந்த தகுதி இல்லாத காரணம் நம்ம சாப்பிட்றது தானா, பார்த்துருவோம். அப்போ பாருங்கள், இறைவன் மிகப்பெரியவன் ஐயா. அந்த நொடியே நான் உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டேங்க, அப்போவே மாற்றிக்கிட்டேன். அதுதான் அந்த ஆண்டு.